சக்தி சமையலில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான கம்பு அடை தான் செய்ய போகிறோம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 2 மணி நேரம் போல் நம்ம கம்பை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் இப்போ சேர்த்துக்கலாம். கம்பை நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க. அது கழுவு நல்லா ஒரு மாதிரி அழுக்கு மாதிரி போகும். அப்போ தான் வந்து நல்லா பளிச்சுன்னு நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கூட ஒரு 4 வரமிளகா சேர்த்துங்க. வரமிளகா சேர்த்துட்டு அது கூடவே ஒரு 3 பல் பூண்டு, ஒரு 2 துண்டு இஞ்சி, 2 சின்ன வெங்காயம் சேர்த்துங்க. சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நம்ம நல்லா ரொம்ப மாவாக இல்லாத ரொம்ப கொரகொரப்பாக இல்லாத மீடியமாக அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த பக்குவத்தில் இருக்கணும். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி வந்து நீங்கள் சேர்த்துக்குங்க. சேர்த்துக்கிட்டு நம்ம இது கூடவே துருவின கேரட்டும் நைஸாக அரிஞ்ச சின்ன வெங்காயமும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இதை நீங்கள் தாளிப்பு போட்டு கூட சேர்த்துக்கலாம். அது உங்கள் சாய்ஸ் தான். நான் அப்படியே தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தோசைக்கல்லில் அடை மாதிரி ஊற்றி நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். இந்த கம்பு மாவு அரைக்கும் போதே வாசனை சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ ரொம்ப பெருசும் இல்லாத சின்னதும் இல்லாத மீடியம் சைஸில் நம்ம அடை ஊற்றிக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து நெய் சேர்த்து நீங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுத்தா வாசனை சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதை முருகலாம்னா எண்ணெய் நல்லா ஊற்றி கூட நீங்கள் செய்யலாம். நான் எண்ணெய் சேர்க்காத நான் செஞ்சுருக்கேன். பாருங்கள், சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ நம்ம இதேமாரியே எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துக்கலாம். கம்பம் அடை செய்யும்போது அவ்வளோ வாசனை சூப்பராக இருக்குங்க. சாப்பிடவே அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்களேன். சூப்பரான டேஸ்ட்டு, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, குளிர்ச்சியும் கூட. வெயிட் லாஸ்க்கு இது அதிகமாக சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போ எண்ணெய் ஊற்றி நம்ம முருகலா கூட நம்ம சுட்டு எடுத்து பரிமாறலாம். நம்ம இப்படி செஞ்சு கொடுக்கும்போது பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் டச் பண்ணுங்கள். டெய்லி இட்லி தோசை அப்படியே சாப்பிட்டுட்டு இல்லாத இந்தமாரி வெரைட்டி ஐட்டமும் நீங்கள் செஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது கூடவே தேங்காய் சட்னி வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோதாங்க, சூப்பரான சுவையான கம்ப மாவு அடை ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானு டச் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான், சூப்பரான அடை ரெடி ஆயிடுச்சு. நன்றி.